ஃப்ரெண்ட்ஸ், மேலே நம்ம முறுக்கு சுட போகிறோம் மொட்டை மாடல அந்த கால ஸ்டைலில். அதுக்கு செங்கல் தேவைப்படுது. அந்த இங்கே தூரத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க, வாங்க போய் செங்கல் எடுத்துகிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செங்கல் தான் எடுக்க போகிறோம். இந்த செங்கல் விறகு சமைக்க போகிறோம். அவங்கள்ட்ட கேட்டாச்சு, கேட்டுதான் எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 5 செங்கல் எடுத்தாச்சு. 5 செங்கல் அடுக்கி வச்சு அந்த காலத்து ஸ்டைல் மாதிரி விறகடுப்பு வச்சு அப்படி நம்ம சமைக்க போகிறோம். அது என்ன சமைக்க போகிறோம்னா முறுக்கு சுட போகிறோம். வாங்க போய் சுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம செங்கல் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ரெடி. இப்போ நம்ம சூட வைக்கலாம். சட்டி காய வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நிறைய ஊத்தினாலே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும். இதை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க கைஸ். கையில சுத்தால சுட்டும். எண்ணெய் வந்து இப்போ சூடாகணும், அது வர வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முறுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வச்சாச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம வந்து உரல்ல வந்து போட்டு எடுத்துடலாம். முறுக்கு உரல்ல இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், முறுக்கு மாவு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்படி எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு இது வந்து இப்படியே உள்ள வச்சிடணும். இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து இப்போ முறுக்கு நம்ம வந்து சுட கரெக்டா இருக்கும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம முறுக்கு வந்து ஒரு கரண்டியில பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியில வந்து பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போட. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைட்டா இருக்கு முறுக்கு வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்கு. நம்ம ட்ரை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். முறுக்கு சேவா மாதிரியே தருணமா இருக்கு. முறுக்கு மாவு டைட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கை வலிக்குதா, அதனால கை ஒரு முறுக்குக்கே செவந்து போச்சு. நம்ம இந்த முறுக்கு எல்லாம் சுட்டு எடுக்கும். முறுக்கு வந்து சேவா இருக்கு, சேவ சுட்டுட்டு போய் கொடுத்துடலாம் இல்லனா. முறுக்குன்னு சொல்லிட்டு சேவா சுட்டு கொண்டு இதாயிரும். அதனால இருங்க. அதனால இதுல கொஞ்சம் லைட்டா தண்ணி போட்டுக்கிறோம். கை வலிக்குது. இதுக்கே கருப்பு எள்ளு இல்லாத காரணத்தால் நம்ம வந்து வெள்ளை எள்ளு போட்டுக்கோம். பரவாயில்ல. இது வந்து நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்காக தான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். சின்ன வயசுல இந்த மாதிரி நீங்களும் யார் யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. கை என்ன ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லபடியா முறுக்கு வந்தா சரிதான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்யறோம். ஆனா ஜாலியா தான் இருக்கு. எப்படியா தான் சாப்பிடுவாங்க வீட்டுல. கொஞ்சம் என்ன குறை சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அதான் நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்ப இந்த கரண்டியில வந்து நம்ம புழிஞ்சு பார்ப்போம். முறுக்கு சேவு தான் வருது. சேவு சுற்றுவோமா? சேவு தான் வரும் போல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சொதப்பிட்டோம். ஏன் தெரியல, முறுக்கு சேவால வருது. நம்ம ட்ரை பண்ணதுல முறுக்கு ஷேப்ல ஏதோ வந்துருக்கு. இது முறுக்காமான்னு கேட்காதீங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது. என்ன காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு நம்ம முறுக்கு போட்டுடலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து போடுவோம். பிஸ்மில்லா. செம்ம கையில ஆவி வேற அடிக்கும். சேவாவது நம்ம சுட்டு எடுத்துடலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையல் பாத்துக்கலாம். சேவு தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முறுக்கு இல்ல, சாரி டிஷ் நேம் மாத்திக்கலாம். முறுக்கோ சேவோ கடைசியில சாப்பிட டேஸ்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆயிடுச்சு, இவங்க கட்டெல்லாம் வந்து கீழே வச்சுட்டாங்க. காலில் செப்பல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணா உஷாரா இருந்துக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் நம்ப முடியாது. நல்லா கிறிஸ்பியா தான் தெரியுது பாக்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெந்துருச்சுன்னு நாம நினைக்கிறோம். நல்லா தான் இருக்கு பாக்க. சேவு தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முறுக்கு இல்ல. நம்மளை நம்பி வந்து வாளி எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க சுட்டு வைப்போன்னு. அதான் கொஞ்சம் கிறிஸ்பியா தானே இருக்கு. ஓகே, கிறிஸ்பியா தான் இருக்கு. நம்ம சேவு ரெடி. முறுக்கு டிஷ் வந்து நம்ம மாத்திரணும். கீழே போய் எல்லாத்துலயும் சேவுன்னு சொல்லுங்க. சொல்லியாச்சா? ஏதோ டேஸ்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். சேவு ரெடி. இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. நான் உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சா கரெக்டா வந்துடும். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. இதுல வந்து லைட்டா நம்ம உப்பு தண்ணியை தெளிச்சு மிக்சிங் கொடுத்துருவோம். முறுக்கு வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்கலாம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சேவு, நம்மளுக்கு சேவோ முறுக்கோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் உடச்சு விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வரும். நல்லா கிறிஸ்பியா வரும். இது வந்து உப்பு போட்டதுனால கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும். டேஸ்டா இருக்கு. இப்போ சுட்டு வந்து நாங்க கால் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், கிறிஸ்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம லைட்டா உடச்சி விட்டுறலாம். கொஞ்சம் சின்ன பிள்ளைகள அதை பார்த்து யாரும் செய்யாதீங்க, பெரியவங்களோட செய்யுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு. ஆனா பார்க்கவே நல்லா இருக்குல்ல. வாவ், நம்ம செஞ்ச முறுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருப்போம். டேஸ்டா இருக்கணும். இப்போ வந்து பாத்திரத்துல போட்டலாம். வாங்க வாங்க. இந்த பாத்திரத்துல வந்து அப்படியே
கிறிஸ்பியா தான் இருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் சூடா இருக்கனால அப்படி இருக்கும். போக போக நல்லா கிறிஸ்பி ஆறட்டும், நம்ம அப்படியே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியா இருக்கு, அப்புறம் போக போக ஆறணும்னு நல்லா கிறிஸ்பி ஆயிடுது. நல்லா டேஸ்டா இருக்கணும் உண்மையாலே. கண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஒரிஜினல் சமையல் இப்ப பண்றோம். எல்லாரும் சின்ன வயசுல நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. நானும் பண்ணிருப்போம் எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அப்புறம் இது தயிர் சோறு தான் ஃபர்ஸ்ட் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு. தயிர் சோறு பண்றேன்ட்டு அது சாப்பிடுறதுக்கு உண்மையாலே பாத்திரத்துல எடுத்து விளையாடு ஜாமால சமைச்சிருக்கோம். அது ஒரு காலம் சும்மா சாப்பிடுறதுக்கு உண்மையாலே நம்ம வந்து தயிர் சோறு பண்றேன்ட்டு அரிசி வேகாத அரிசி அதுல வந்து தயிர் ஊத்தி குழஞ்சு அரையும் குறையமா தான் வெந்துச்சு. ஏன்னு தெரியல, இந்த மாதிரி தீலாம் இப்ப பத்த வைக்க தெரியல. அதை எடுத்து சாப்பிட்டோம். செஞ்ச காரணத்துக்காக அம்மா வந்து திட்டக்கூடாது அப்படின்ட்டு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால சாப்பிட்டோம். அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது நம்ம அப்படி பண்ண. இப்ப வந்து நம்ம ஒரிஜினலா நம்ம சமைச்ச சூப்பரா முறுக்கு எடுத்தாச்சு. டேஸ்டா இருக்கு. கையில தீ அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியில போறதை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது உண்மையாலே நல்லா இருக்கு. கீழே வந்து செய்யலாம். நம்ம நார்மலா வீட்டுல அடுப்புல செஞ்சோம்னா இந்த அளவுக்கு ஜாலியா இருக்காது. அதனால மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது கண்ணுல எரியுதுன்னு சொல்லி நம்ம சூப்பர் பவர் யூஸ் பண்ணி கண்ணாடி எடுத்துட சொல்லியாச்சு. என் கையை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செவந்து இருக்குன்னு. இந்த கைக்கு கடைசியில ஒண்ணும் கிடைக்காது. உப்பு பத்தல, முறுக்குல இது பத்தலன்னு சொல்லிட்டு குறை சொல்லுவாங்க. ஆனா அது அப்படியே முறுக்கு இருக்குன்னு மட்டும் நினைக்க கூடாது. நம்ம குறை சொல்லிட்டு முறுக்க வாயில போட்டு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நைட்டாவே போகுது. மணி 7 மணிக்கிட்ட போகுது. நாங்க ஒரு 5:30 போல வந்தோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு நாரி போய் கிடக்கு. இதெல்லாம் கிளீன் பண்றதுல ரெண்டாயிரம் பேப்பர் கிழிச்சு தான் பண்றோம். மட்டை வந்து எரிய மாட்டேங்குது. இப்ப இந்த சைடு பார்த்தா நம்ம வந்து முறுக்கு பாதி காலி. இவ்வளவுதான் நாங்க சேமிச்சு வச்சிருக்கோம் காப்பாத்தி. டேஸ்டா இருக்கு நல்லா. வணக்கம் என்ட்ரி. நைட் ஆயிடுச்சு, லைட்டை போட்டு உட்காந்தாச்சு. ஹாயா ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்குள்ள பெண்டு நிமிர்ந்துரும். நீ தான் கிளீன் பண்ண போற? ஆமா, நைட் ஆனாதான் நல்லா காத்தடிக்குது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட முறுக்கு பாருங்களேன், சூப்பரா இருக்கு. மேலே இது வந்து சுட சுட இருக்கு, செம்மையா இருக்கு. வெள்ளை எல் போட்டனால கொஞ்சம் தெரில, ஆனாலும் சூப்பரா இருக்கு. டேஸ்ட்ல வந்து எதுவுமே இல்லை, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இதை கிளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கல்லெல்லாம் ஊட்டிக்கணும், அடுத்து இது எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை அல்றோம். சுடுது, தூசி பறக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கழுவி விட்டாச்சு. இப்போ நம்ம கீழே போகிறோம். இந்த ஆசிம் பையன் வந்து ஒரு ஆம்பளை பையன், ஒன்றுமே வேலை பார்க்க மாட்டேறான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஓகே, சட்டி ஆடுது. சட்டி ஆடுதா? ஆஃப்டர் ரெண்டாவது சாப்பிட்டோம். அப்படி புரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலின்னு சொல்லி எல்லாம் டென்ஷன் ஆறாங்களே, என்ன கதை? எடுக்கிறல இப்படி எடுச்சு இப்படிதான் சப்பா எடுத்துக்கிட்டு இருக்கியா? உன் மூஞ்சியை சேர்த்து குப்பை. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? திருப்படி திருப்பி எடுறி வைத்திய காரிச்சி ஒரு இது போட்டு இப்படி எடுறி எருமை. ஆமா, லாங் வீடியோக்கு இப்படித்தானே எடுக்கணும். ஓகே சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. சரி.